வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் ஃபிஷ் போன் ஸ்டிச் லீஃபில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கீழே இருந்து எடுத்து அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா அந்த ஏஜ் அதில் ஒரு டைம் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் போட்டுக்கோங்க, கேப் விட்டு போடுங்க. சேம் இதே மாதிரியும் ஆப்போசிட் சைடு இந்த சைடில் கொடுக்கறது இந்த பக்கம் இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த ரெண்டு சைடும் இருக்கிறது சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி லாக், நம்ம மேலே எந்த ஒரு லாக்குமே கொடுக்கறதில்ல, பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கீழே தான் ஒரு லாக் கொடுத்துட்டு இப்போ ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறோம். லாக் கிடையாது, லாக் அங்கே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், மறுபடியும் இந்த சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுப்போம். இந்த குட்டி லாக் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும். ஃபிஷ் போன் ஸ்டிச் இது ஒரு டைப் தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய டைப்ஸில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி குட்டி லாக் நம்ம ஒரு டைமும் லாக் போடுறது அந்த ஸ்டிச் அந்த இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக. நம்ம ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா அந்த இதே மாதிரி கேப் வரணும், அதுக்காக தான் அங்கே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். இதுக்கப்புறம் நிறைய சில்க் த்ரெட் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி லீஃப் ஃபீல் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். ஸோ சில்க் த்ரெட்டில் நல்லா பழகிக்கோங்க, ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த அவுட்லைனுக்கு நான் சரி த்ரெட் கொடுத்து இந்த அவுட்லைன் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஒன்று ஹைலைட்டாக தெரியும், அதுக்கப்புறம் அது ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட்டு போட்டாச்சு, அது பார்க்க நல்லாவாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஹைலைட்டாக காமிக்கிறதுக்காக ஒன்று சரி த்ரெட் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லைனா சேம் அதே கலர் த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். பீட் ஒர்க் எது வேணாலும் நீங்கள் அதுக்கு அவுட்லைனாக கொடுக்குறப்ப தான் அது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடுங்க, பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போடாதீங்க. செயின் ஸ்டிச் நல்லா குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.